வணக்கம் மக்களே! மீண்டும் நம்ம ரீட்டெயில் ஆப்ஷன் குளோபல்ல அமெரிக்க பங்குகள பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். இதில குறிப்பா நண்பர்கள் கேட்ட 3 பங்குகள் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா தொடர்ந்து இந்த பங்குகள் பற்றி கேள்விகள் வந்த வண்ணமாவே இருந்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ ஒண்ணு Uber, இன்னொன்னு Netflix, இன்னொன்னு Toyota. ஸோ Toyota ரீசென்ட்டா நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ Toyotaல சான்ஸ் இருக்கா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 52 வீக் லோல ட்ரேட் ஆயிட்டுருக்கு. ஸோ இத பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி அப்படின்ட்டு இத எடுத்துட்டு வந்திருக்கேன். அண்ட் இது போக சில அப்டேட்ஸும் இருக்கு. அதையும் நம்ம டீட்டெயில்டா வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த பங்குகள்ல இருந்து ஆரம்பிப்போம். Toyotaல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ Toyota பொறுத்தவரைக்கும் இங்க நான் ஜாப்பனீஸ் யென்ல பிரைஸ வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். பட் இந்த Toyota மோட்டார் பார்த்தீங்கன்னா, ஏடிஆர் மார்க்கெட்ல தொடர்ந்து சரிவ தான் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. பெரிய அளவுக்கான ஒரு ஏற்றம் எதுவுமே ஏற்படல. ஸோ இந்த Toyotaல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் பத்தியும் நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் Toyotaல இதுக்கு முன்னாடி ப்ராஃபிட் புக் பண்ணும்போது கூட நான் உங்ககிட்ட அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ Toyotaவ பொறுத்தவரைக்கும் நான் ஷார்ட் டெர்ம் அண்ட் லாங் டெர்ம் 2லயும் இருக்கேன். ஸோ இந்த ஷார்ட் டெர்ம் பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி நான் எக்ஸிட் பண்ணேன். ஸோ எக்ஸிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஏற்றம் கூட இங்க நடந்தது. நான் அரவுண்ட் ஒரு $199 கிட்ட எக்ஸிட் பண்ணேன். ஸோ அங்கருந்து இது பார்த்தீங்கன்னா, ஒரு $250 வரைக்கும் ரீச் ஆச்சு. $250லேருந்து இப்போ $167ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த Toyota மோட்டார். கிட்டத்தட்ட பீக்லேருந்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா, ஒரு 33% வரைக்கான சரிவு இந்த Toyota மோட்டார் ஏடிஆர்ல வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ Toyotaல இருக்கக்கூடிய பிரஷர் பார்த்தீங்கன்னா, குளோபல் போட்டித்தன்மை தான். ஸோ இந்த போட்டித்தன்மை காரணமாக தான் இந்த அளவுக்கு சரிவு ஏற்பட்டிருக்கு. ஸோ லாஸ்ட் இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்டேட் வந்தது. உங்க கூட நான் ஷேர் பண்ணனான்னு எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா நான் படிச்சிருந்தேன். ஸோ அங்க பார்க்கும்போது வால்யூம்ல பெரிய ஒரு குரோத் இல்ல. ஸோ வால்யூம் பார்க்கும்போது மியூட்டடா வந்து இருக்கு. அண்ட் அவங்களுடைய லாப அளவு பார்க்கும்போது அந்த அளவுக்கு இல்ல. ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனமும் சரிவ நோக்கிட்டு வந்துட்டுருக்கு. ஓகே, ரீசன் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ சான்ஸ் இருக்கா? டெஃபினட்டா இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் கூட வந்து சரியட்டும். ஸோ சரியும்போது கண்டிப்பா வந்து இந்த அப்டேட்ட நான் உங்க கூட ஷேர் பண்றேன். ஸோ இந்த நிறுவனத்த நான் பார்த்தீங்கன்னா 2க்கும் ஒண்ணு லாங் டெர்ம்ல கொஞ்சமா குவான்டிட்டி ஆட் பண்ண நான் ட்ரை பண்ணுவேன். அண்ட் ஷார்ட் டெர்ம்க்கும் இந்த பங்க நான் டெஃபினட்டா வந்து தேர்வு செய்வேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் பண்ணியிருக்கேன். ஷார்ட் டெர்ம் இந்த நிறுவனத்தில 2, 3 டைம் பண்ணியிருக்கேன். ஸோ திரும்பவும் பண்றதுக்கான ஒரு சான்ஸ் பார்த்தீங்கன்னா, இதில ஏற்பட்டுட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அதனால டெஃபினட்டா இந்த சான்ஸ வந்து நான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ Toyota ஒரு நல்ல நிறுவனம். சைலன்ட்டா இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. பல குளோபல் ஆட்டோமொபைல் நிறுவனங்களும் பல அப்டேட்ஸ வந்து குடுத்துட்டு இருக்காங்க. ஆனா Toyota மோட்டார் பொறுத்தவரைக்கும் அந்த அளவுக்கு பெரிய ஒரு முன்னேற்றம் அண்ட் ஃபியூச்சர கண்ணுல காட்டுற மாரியான ஒரு நல்ல செய்திகள் எதையும் குடுக்காம இருக்காங்க. அதனால தான் இந்த நிறுவனம் வீக்கா இருந்துட்டு இருக்கு. கடந்த 2024ல இருந்தே இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வீக்கான பெர்ஃபார்மன்ஸ தான் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து வந்து ட்ராக் பண்ணுவோம். சான்ஸ் வரும்போது அந்த அப்டேட் உங்க கூட நான் ஷேர் பண்றேன். அடுத்தது Uber கிட்ட இருந்து அப்டேட்டு. Uber பொறுத்தவரைக்கும் என்ன அப்டேட்னா, இதுவும் வந்து 52 வீக் லோல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆனா Uberம் பார்க்கும்போது ஒரு முக்கியமான ஒரு நிறுவனம். ஏன்னா, இவங்களும் இந்த ரோபோ டாக்ஸி செக்மெண்ட்குள்ள வந்து இருக்காங்க. அதுல எந்த டவுட்டும் இல்ல. இதுக்கு முன்னாடி நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். Stellantis கூட இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப். இத தாண்டி இன்னும் சில பார்ட்னர்ஷிப்பும் பார்த்தீங்கன்னா, Uber வந்து மெயின்டெயின் பண்றாங்க. அதுல ஒரு பார்ட்னர்ஷிப் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ ஓகே. Uber பார்த்தீங்கன்னா, சரிவடைஞ்சுட்டு வந்துட்டு இருக்கு. Uber சரிவுக்கான காரணம் அப்படின்னு பார்க்கும்போது ஹெவி காம்படிஷன் தான் ஒரு மெயின் ரீசனா இருக்கு. இன்னும் Uber பார்த்தீங்கன்னா, அவங்கள ப்ரூவ் பண்ணல. அந்த ரீசன்னால இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு வந்துட்டுருக்கு. Uber பொறுத்தவரைக்கும் நம்ம டைரக்ட்டா அந்த ஸ்டாக்க பிடிக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணா, இன்னும் கொஞ்சம் கூட வந்து வெயிட் பண்றதுல தவறு இல்ல. ஏன்னா, ஒரு பக்கம் Tesla அக்ரெசிவா வந்து வந்துட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் Google இதுக்குள்ள இறங்கியிருக்காங்க. Google பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கெட்ட முழுங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. பட் அத விடமாட்டாங்க. மற்ற நிறுவனங்களும் ஹெவியான ஒரு போட்டிய குடுப்பாங்க. ஏன்னா, இந்த ரோபோஸ் டாக்ஸிய பொறுத்தவரைக்கும் அமெரிக்கால பெரிய அளவுக்கான ஒரு போட்டி ஏற்படுங்கிறதுல சந்தேகமே இல்ல. நான் பார்த்த வரைக்கும் அண்ட் நான் செக் பண்ண வரைக்கும். இந்த ஸ்டார்ட்டிங் பீரியட்ல ஹெவியான போட்டி இருக்கும். அண்ட் இந்த ஸ்டார்ட்டிங் பீரியட்ல பார்க்கும்போது ஹெவியான ஒரு வளர்ச்சி பார்த்தீங்கன்னா, நிறுவனங்கள்ல ஏற்படும். கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ பொறுத்து ஒரு ஏற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. ஆனா லாங் டெர்ம் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா, சில முன்னணி நிறுவனங்கள் இந்த செக்மெண்ட்ட பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதுல Uberம் பொறுத்தவரைக்கும் ஒரு நிறுவனம் தான். Tesla டெஃபினட்டா இருப்பாங்க. அண்ட் Google பார்க்கும்போது டெஃபினட்டா இந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. மற்ற நிறுவனங்கள் இன்னும் வேறு சில நிறுவனங்கள் கூட பார்ட்னர்ஷிப்ல இயங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அத பற்றியெல்லாம் நம்ம விரிவா இன்னொரு டைம் பார்ப்போம். Uber பொறுத்தவரைக்கும் இருக்கக்கூடிய போட்டித்தன்மையின் காரணமாக இப்போதைக்கு சரிவடைஞ்சு வந்துட்டுருக்கு. இந்த பிரஷர் நீங்குவதற்கு கண்டிப்பா இன்னும் வந்து ஒரு 6லிருந்து 8 மாதங்கள் வரைக்கும் கால அளவு எடுத்துக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. மேபி என்னோட எதிர்பார்ப்பு பொய்யா இருக்கலாம். இங்கேருந்து ஒரு ரிவர்சல் கூட ஏற்பட்டாலும் ஏற்படலாம். ஆனா இந்த இந்த செக்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் நான் கொஞ்சம் இன்னும் டீட்டெயில்டா ஸ்டடி பண்ணணும். Uber பொறுத்தவரைக்கும் ஒரு 8 மாசத்துக்கு பெரிய ஒரு முன்னேற்றம் நடக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்தா இருக்கு. அதனால வெயிட் பண்ணுவோம் நம்ம இந்த Uberஅ பொறுத்தவரைக்கும். அடுத்தது
நெட்ஃப்ளிக்ஸ். ஸோ இந்த நெட்ஃப்ளிக்ஸ் பொறுத்த வரைக்கும் சரிவ நல்லாவே குடுத்துட்டு வந்துட்டுருக்கு. ஆனா, இந்த நெட்ஃப்ளிக்ஸ இதுக்கு முன்னாடி 22ல பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவுக்கான ஒரு சரிவுல இருந்த ஒரு நிறுவனம் தான். அங்கருந்து மிகப்பெரிய ஒரு ராலி குடுத்தது. கிட்டத்தட்ட 10 பேக்கர் ரிட்டர்ன போஸ்ட் பண்ணிட்டு, அங்கருந்து இப்ப பார்த்தீங்கன்னா, சரிவடைஞ்சுட்டு வந்துட்டுருக்கு. பீக்லேருந்து கிட்டத்தட்ட 50% வரைக்கான சரிவு இந்த நெட்ஃப்ளிக்ஸ்ல வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ இது போதுமா? இந்த சரிவு ஓகேவா? அப்படின்னு கேட்டா, ஸோ இந்த சரிவு ஓகே அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்க முடியாது. நெட்ஃப்ளிக்ஸ பொறுத்தவரைக்கும். ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ்ல பிரஷர் ஏற்படலாம். ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் காஸ்ட் வந்து உயர்வின் காரணமா, ஸோ மேபி சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பேக் அடிக்கிறதுக்கான சான்சஸ் எல்லாம் நெறையா இருக்கு. தொடர்ந்து இவங்க பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் காஸ்ட்ட வந்து உயர்த்திட்டே வந்துட்டு இருக்காங்க. இந்தியால பண்றதில்ல. ஆனா குளோபலா குறிப்பா அமெரிக்கால பார்க்கும்போது இவங்க அத பண்ணிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ சரிவ வந்து சந்திச்சுட்டு இருக்கு. ஸோ இந்த யுஎஸ் மார்க்கெட் பொறுத்தவரைக்கி வரக்கூடிய காலங்கள்ல ஒரு பிரஷர ஃபேஸ் பண்ணும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஸோ அந்த மாரியான நேரத்தில தான் நம்ம இது பக்கம் திரும்ப முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம போயிட்டு ஒரு பெட்டர் ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்றது மேபி நடக்கலாம். ஆனா ரிஸ்க் இருக்கு அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்றேன். ஸோ இப்போதைக்கு இந்த யுஎஸ் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கி நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ல ஓகே இவனுக்கு ஒண்ணும் நடக்காது. அண்ட் இதுல ஹை பொட்டன்ஷியல் இருக்கு அப்படிங்கிற ஒரு இடத்த மட்டும் தான் நான் தேடிட்டு இருக்கேன். அதனால ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த நிறுவனத்த வந்து பிடிப்பதில எனக்கு பெரிய அளவுக்கான ஒரு ஆர்வம் இல்ல. ஸோ நான் பெரிய ஒரு சரிவ எதிர்பார்த்துட்டு இருக்கேன். குறிப்பா யுஎஸ் மார்க்கெட் அதுக்கப்புறம் மற்ற சந்தைகள்ல. இந்தியா மார்க்கெட்லயும் சரிவு ஏற்படுவது உறுதி அப்படிங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு. ஆனா இந்தியன் மார்க்கெட் ரொம்பவே சேஃப். இந்த குளோபல் மார்க்கெட் கூட கம்பேர் பண்ணும்போது நம்ம மார்க்கெட் ரொம்ப சேஃபான ஒரு இடத்துல இருக்கு. எனக்கு இப்பவுமே நம்ம மார்க்கெட் தான் அட்ராக்டிவ். ஸோ ஃபர்ஸ்ட்டு என்னோட பிரியாரிட்டி நம்ம மார்க்கெட்டுக்கு தான். அடுத்தது தான் அமெரிக்கா சந்தை. அதுவும் குறிப்பிட்ட சில பங்குகள தான் அமெரிக்க சந்தையில நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த நெட்ஃப்ளிக்ஸ் பொறுத்தவரைக்கும் இப்போதைக்கு என்னுடைய தேர்வு இல்லங்கிறத நான் தெரியப்படுத்திக்கிறேன். அடுத்தது ஸோ இப்போ நம்ம டெஸ்லாவோட ரோபோ டாக்ஸி அப்டேட் நம்ம இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இப்போது ஒரு $30,000 பார்த்தீங்கன்னா, சைபர் கேப்ப லான்ச் பண்ண போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு இன்னும் அப்ரூவல் அதெல்லாம் வந்து கிடைக்கணும். ஸோ இன்னும் அப்ரூவல் கிடைக்கலன்னு நெனைக்கிறேன். ஏன்னா இந்த டெஸ்லா பொறுத்தவரைக்கும் கம்ப்ளீட்டா சென்சார பேஸ் பண்ணி தான் வந்து இயங்குது. ஸோ எந்த விதமான லிடார், ரேடார் கருவிகள் வந்து இந்த கார்ல பொருத்தப்படுவதில்ல. ஸோ கம்ப்ளீட்டா கேமராவ பேஸ் பண்ணி அதில கிடைக்கக்கூடிய டேட்டாவ ஏஐ மூலியமா ப்ராசஸ் பண்ணி தான் இந்த கார்கள் வந்து இயங்க போகுது. இது நமக்கு கிளியரா தெரிஞ்சு போச்சு. ஸோ இதே ஒரு விஷயத்த தான் வந்து ஸ்டெலன்டீஸோட கூட்டமைப்பும், ஊபர் ஸ்டெலன்டீஸோட கூட்டமைப்பும் பண்ண போறாங்க. மற்ற அனைத்து நிறுவனங்களுமே பார்த்தீங்கன்னா, லிடார் அண்ட் ரேடாரோட உதவியினோட தான் அவங்களுடைய இந்த சைபர் கேப் அதாவது ரோபோ டாக்ஸிய வந்து இயக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த 30,000 டாலர்ல இருக்கக்கூடிய சைபர் கேப்ல 2 பேர் வந்து பயணம் பண்ணலாம் அப்படின்ட்டு தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ இதில என்ன தெரியுமா குறிப்பிட்ட சிறப்பம்சம்? இதில ஸ்டீயரிங் வீல் இருக்க போறதில்ல. அண்ட் கீழ இருக்கக்கூடிய பெடல்ஸும் பார்த்தீங்கன்னா இருக்க போறதில்ல. ஸோ ஆக்ஸிலரேட்டர் அண்டு பிரேக் இந்த மாரி எந்த விஷயமும் இருக்க போறதில்ல. ஸோ அந்த 2 இடத்துல நம்ம பாட்டுக்கு உட்காந்துக்கலாம். அது பாட்டுக்கு ஓட்டிட்டு போய் நம்ம எங்க போய் இறங்கணுமோ அந்த இடத்துல இறக்கி விட்டுற போது. இதுதான் இந்த டெஸ்லாவோட சிறப்பம்சம். சேம் லைக் ஸ்டெலன்டீஸும் இதத்தான் வந்து கையில எடுத்திருக்காங்க. ஆனா, இந்த காருக்கு போட்டி குடுக்கும் வகையில சைனாவோட நிறுவனம் பார்த்தீங்கன்னா, அதுவும் குறிப்பா பைடு அப்படிங்கிற நிறுவனம். ஸோ சைனாவோட கூகுள். பலருக்கும் இந்த நிறுவனத்த தெரிஞ்சிருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ரொம்ப அட்ராக்டிவான இடத்துல இருக்கு. அது யுஎஸ் ஏடிஆர்லயும் லிஸ்ட் ஆயிருக்குன்னு நான் நெனைக்கிறேன். ஆனா சைனா ஸ்டாக்க யுஎஸ் மார்க்கெட்ல வாங்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஸோ அதுக்கு பதிலா நம்ம தான் ஆல்ரெடி ஃபண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். அந்த ஃபண்ட் மூலியமாவே நம்ம போய்க்கிறது பெட்டர் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஆனா பைடு நல்ல ஒரு அருமையான ஒரு இடத்துல இருக்கு. ஸோ சைனா கூகுள் அந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா, சைனால மட்டும் அவங்களுடைய ரோபோ டாக்ஸிய லான்ச் பண்ணல. ஸோ மற்ற இடத்துலயும் வந்து லான்ச் பண்றாங்க. யூரோப்ல லான்ச் பண்றதுக்கான ஒரு விஷயத்தையும் பார்க்குறாங்க. ஸோ லான்ச் பண்ணிட்டாங்களான்னு எனக்கு தெரியல. பட் துபாயில பார்த்தீங்கன்னா, அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்போலோ கோ அப்படின்ட்டு ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. ஸோ இது பலருக்கும் தெரியும்னு நான் நினைக்கிறேன். வளைகுடா நாடுகள்ல இருந்து பல நண்பர்கள் பார்க்குறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு துபாயில அப்போலோ கோ ஓடுது. ஸோ அங்க அடுத்த கட்ட ஸோ இந்த டாக்ஸிஸ 6த் ஜெனரேஷன் டாக்ஸிய லான்ச் பண்றதுக்கான ஒரு இடத்துல இருக்காங்க. பைடு அவங்களே ஓனா பார்த்தீங்கன்னா, கார வந்து தயாரிக்கிறாங்க. குறிப்பிட்ட ஒரு நிறுவனத்தோட உதவியோட வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதே நம்ம கூகுள் எடுத்துக்கிட்டா, ஸோ கூகுள் வந்து ஜாக்வார் கார தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ரோபோ டாக்ஸிக்கு. அ வேமோ அதுதான் பார்த்தீங்கன்னா, இந்த இத இயக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ கூகுளோட சிஸ்டர் கம்பெனி. பட் இங்க பைடு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா வந்து அவங்க எல்லாமே பண்றாங்க. அண்ட் இப்போ டெஸ்லாவோட $30,000 விட அது $28,000 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில வெறும் 2 பேர் மட்டும் பயணம் பண்ண முடியாது. ஸோ அதிகப்படியான சீட்ஸும் வந்து இருக்க போகுது. ஸோ அது பெரிய ஒரு காம்படிஷன மற்ற குளோபலா வந்து ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. பெரும் நகரங்கள்ல ஸோ சைனாவோட பைடு நிறுவனம் பெரிய அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்து இருக்கு. ஸோ அ இது யுஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும் டெஸ்லா ஒரு லீடரா இருந்தாலும் கூட லீடரா வரதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும்,
குளோபலாக யூரோப் போன்ற இடத்துல வந்து அவங்களுடைய ஒரு ஒரு போட்டித்தன்மையை எப்படி வந்து நிரூபிப்பாங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியல. ஸோ பிஒய்டி எப்படி டெஸ்லாவை முடிச்சதுன்னு நம்ம பார்த்தோம். அடுத்து வரக்கூடிய ஃபியூச்சர் டெக்னாலஜியை முடிக்கிறதுக்கும் சைனா பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்காங்க. ஸோ இதெல்லாம் அவுட் சைட் யூஎஸ் தான். யூஎஸில் எந்த சைனீஸ் நிறுவனங்களும் இறங்குறதுக்கு அப்ரூவல் இல்லை. அதனால் யூஎஸ் மார்க்கெட்ஸ் ரொம்ப சேஃப் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ டெஸ்லா கிட்ட இருந்து இன்னொரு அப்டேட் வந்திருக்கு. அதுதான் மெகாபாட் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த மெகாபாட் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. சர்வர் ரேக் தான். இவங்க இப்போ அத வந்து ஒரு மாடுலர் ஒரு மெகாபாட் அப்படிங்கிற ஒரு நேமோட வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்த ஒரு இடத்துக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா, இவங்க இறங்குறதா நமக்கு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. இது டெஸ்லாவை பொறுத்தவரைக்கும் நல்ல செய்தி. கசகசன்னு பல பிசினஸ் பார்த்தீங்கன்னா, டெஸ்லா நிறுவனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவான ஒரு பிஸ்னஸாக தான் இருந்துட்டு வந்துட்டுருக்கு. அண்ட் ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி ரொம்ப அழகாக பார்த்தீங்கன்னா, காய்களை நகர்த்திட்டு வந்துட்டுருக்காங்க. இதுவும் ஒரு பெரிய ஒரு செய்தியாக பார்க்கப்படுது. மற்ற சர்வர் கம்பெனிஸ்க்கு இது ஒரு தலைவலியாக மாறுவதற்கான வாய்ப்பு கூட ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண ஊபர் பங்கை பற்றி டிஸ்கஸ் பார்க்கும்போது, இப்போ என்னன்னா, இப்போ ஊபர் பார்த்தீங்கன்னா, ஸ்டெலன்டீஸ் அவங்களோட பார்ட்னர்ஷிப் மட்டும் இல்லாம, இங்க பார்க்கும்போது தெரியும். இத பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஊபர், ஸ்டெலன்டீஸ், என்விடியாவோட பார்ட்னர்ஷிப். அது கூடவே பார்த்தீங்கன்னா, நம்ம வேவும் வந்து சேர்த்துக்கலாம். இவங்களுடைய பார்ட்னர்ஷிப் இல்லாம, தனியா இன்னொரு விஷயத்த பண்றாங்க. ஆட்டோ பிரைன்ஸ் அப்படிங்கிற ஒரு இஸ்ரேல் கம்பெனியோட சேர்ந்து ஒரு ரோபோ டாக்ஸியை லான்ச் பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்தில் ஊபர் வந்து இறங்கியிருக்காங்க. அடுத்த வருடம் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த வருடம் இல்லை. இதில் என்விடியாவும் வந்து இயங்கும். அதே மாதிரி இந்த ஆட்டோ பிரைன்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த அட்டானமஸ் டிரைவிங்கை ஊபருக்கு வந்து கொடுக்க போகிறதா தகவல் வந்து கிடச்சிருக்கு. பல்வேறு வகையில் வந்து இதை பண்ணுறாங்க. ஊபர் எந்த விதமான காரையும் வந்து ஓனாக வந்து டெவலப் பண்ணி இல்லை மேனுஃபேக்சர் பண்ண போகக்கூடிய ஒரு நிறுவனம் கிடையாது. மற்ற நிறுவனங்கள் கூட பார்ட்னர்ஷிப் நிசான், ஸ்டெலன்டீஸ் போன்ற மேபி வாக்ஸ்வாகன் கூட கூட போட்டி போட்டாலும் பார்ட்னர்ஷிப் போட்டாலும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான ஒரு ஆட்டோமொபைல் நிறுவனங்கள் கூட சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி கார்ஸை வந்து டிப்ளாய் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதன் மூலிமா ஊபர் பார்க்கும்போது அவங்களுடைய ஜஸ்ட் அந்த இப்போ நம்ம நாட்டில் எப்படி ஊபர் ஃபுட்ஸு, ஊபர் கார்லாம் இயங்குது ஒரு கமிஷன் பேஸில், அதே மாதிரி இயங்குவதற்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் லார்ஜ் ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா ஊபர்னால பர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பெரிய அளவுக்கு கேபிட்டல் வந்து இன்ஃப்யூஸ் பண்ண வேண்டாம். அதே நேரத்தில் நிலையான வருமானத்தை ஒரு 20%, 25% ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தொடர்ந்து ஒவ்வொரு ஆர்டருக்கும் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் நோகாமல் வந்து இவங்க நோன்பு கும்பிட்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதற்கான பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் பார்த்திங்கன்னா ஊபர் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக வந்து புரிஞ்சுக்கணும். முக்கிய நிறுவனம் ஊபர். இதை பற்றி நான் ஸ்டடி பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்கள் கேட்டாலும் கேட்காம இருந்தாலும் இந்த பங்கை பற்றி கண்டிப்பாக வருங்காலங்களில் நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். இன்னும் வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணவும் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஒன்ஸ் வந்து அனாலிசிஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம். ஓகே. இந்த வீடியோவில் நம்ம பல பங்குகள் பற்றி அண்டு ஃபியூச்சரை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம செமிகண்டக்டரை பற்றியெல்லாம் பெருசாக டிஸ்கஸே பண்ணுறது இல்லை. நீங்கள் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். அந்த இடம் முடிஞ்சாச்சு. அந்த இடத்துல அப்டேட் வரும்போது கண்டிப்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். குறிப்பாக இன்டெல் போன்ற கம்பெனிஸ் நம்ம ஹோல்டு பண்ணுறதுனால. நண்பர் கூட ஒருத்தர் கேட்டுகிட்டே இருக்காரு. இதுக்கு முன்னாடி வீடியோலையும் நான் அவருக்கு அப்டேட் பண்ணேன். இப்போ திரும்ப ஒரு ஏற்றத்தை கொடுத்துருச்சு இல்லை. இப்போ ப்ராஃபிட் புக் பண்ணலாமா இன்டெல்லுங்கிற கேள்வி வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டெக்னாலஜி ஓரியன்டாக தான், சிப் பேஸ்டாக தான் பல ப்ராடக்ட்ஸ் வந்து வரப்போகுது. அதை கண்டிப்பாக சிப் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்டெல் லான்ச் பண்ணுவாங்க. அது அதர் சைடு அவங்க மேனுஃபேக்சரிங்கும் கையில் வச்சுருக்காங்க. அதை நம்ம கண்டிப்பாக வந்து பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இன்டெல் ஸ்டில் பாசிட்டிவ் தான். மற்ற இப்போ என்விடியா அண்ட் ஏஎம்டி போன்ற நிறுவனங்கள்லாம் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக சிப் டிசைனிங்கில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. சிப் பிஸ்னஸை தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்களே தவிர ஃபவுண்ட்ரியில் பெருசாக யாரும் கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல. அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சி ஃபவுண்ட்ரியாக இருக்கும். அந்த க்ரோத்தை வந்து நான் கண்ணால் பார்க்கணும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதனால் தொடர்ந்து வந்து நான் இருக்கவும் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு நான் ப்ராஃபிட் புக்கிங் இந்த இடத்துலலாம் வந்து பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் பார்த்திங்கன்னா பங்குகள் தொடர்ந்து லாங் டேர்ம்க்கு ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு நல்ல ஒரு இடம் வரட்டும், மேபி ஏதாச்சும் ஒரு ஆபத்து வரட்டும், அந்த டைமில் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். மேபி வேண்டாம், என்றைக்காச்சும் ஒரு நாள் சரிவு ஏற்பட்டு கிராஷ் ஆகி பெருசாக சரிவாகி நம்ம ப்ராஃபிட் எல்லாம் பேப்பர் ப்ராஃபிட்டாக போயிருமோன்னு பயம் இருந்ததுன்னா ப்ராஃபிட் புக் பண்ணுறதை பற்றி நீங்கள் திங்க் பண்ணலாங்கிறது என்னோட கருத்தாக இருக்குது. இந்த வீடியோவில் பல விஷயங்களை நம்ம பார்த்துருப்போம். பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம அகைன் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.